சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். அரசர் ஒருத்தருக்கு ஒரு வானம்பாடியோட பாடல் மேலே விருப்பம் ஏற்பட்டுச்சு. சாயந்தர நேரத்தில் அவர் ஜன்னலை திறந்து வைப்பார். இந்த வானம்பாடியும் ஜன்னல் ஓரமாக வந்து உட்கார்ந்து அரசருக்காக பாடுற அந்த தருணங்கள் அரசரோட உள்ளத்துக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. ஒரு நாள் வேற ஒரு அரசர் இவருக்கு இயந்திர வானம்பாடி ஒன்றை அனுப்பி வச்சாரு. அரசருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. ஆஹா, என்ன அற்புதமான பரிசுன்னு நினச்சிக்கிட்டாரு. இனிமே நான் சாயந்தர நேரத்தில் அந்த வானம்பாடிக்காக காத்திருக்க தேவையில்லை, நான் செய்ய வேண்டியதெல்லாம் இதை ஏக்குனா போதும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அரசர் தன்னோட ஜன்னலை திறந்து வைக்கிறத நிறுத்திட்டாரு. வானம்பாடியும் வர்றதை நிறுத்திடுச்சு. அரசன் இந்த இயந்திர வானம்பாடியினால் வசீகரிக்கப்பட்டார். ஒரு நாளில் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் அவர் கட்டளையிடும் போதெல்லாம் அந்த இயந்திர வானம்பாடியும் அவருக்காக பாடிச்சு. தங்கமும் வைரமும் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்ததுனால அது ரொம்ப அழகாகவும் இருந்தது. அரசர் எப்போல்லாம் அதோட பாடலை கேட்க விரும்பினாரோ அப்போல்லாம் அந்த இயந்திர வானம்பாடியை இயக்கிடுவார். அதுவும் பாடிக்கிட்டே இருக்கும். அரசர் மேலும் மேலும் அதை பாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பார். இருந்தும் திரும்ப திரும்ப அதோட பாடலை கேட்டுட்டு இருந்ததுனால அரசருக்கு அந்த இசையில் ஆர்வம் குறைய ஆரம்பிச்சது. அப்படி இருந்த போதிலும் காலை மதியம் இரவுன்னு அரசர் அந்த இயந்திர வானம்பாடியை இசைக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அந்த இயந்திர வானம்பாடி உடஞ்சிருச்சு. ராஜ்யத்தோட ரொம்ப கைத்தேர்ந்த நிபுணர்களால் கூட அந்த வானம்பாடியோட இயந்திரத்தை சரி செய்ய முடியல. சீக்கிரமாகவே அரசர் நோய்வாய்ப்பட்டார். இயந்திர வானம்பாடி திரும்பவும் தனக்காக பாடணும்னு அவர் விரும்பினார். இசை இல்லாததுனால அங்கே மயான அமைதி நிலவிச்சு. அரசர் கட்டிலில் படுத்த படுக்கையாக இருந்தார். அரசரோட சபையினால் என்ன சொல்லியும் அவரை ஆறுதல் படுத்த முடியலை. நாட்டு மக்கள் எல்லாருமே அரசர் இறந்துடுவாரோன்னு ரொம்பவே கவலையில் இருந்தாங்க. ஒரு நாள் அரசர் தன்னோட படை வீரர்களை அனுப்பி காட்டில் வசிக்கிற தனக்காக பாடின அந்த வானம்பாடியை தேடி கண்டுபிடிக்க உத்தரவிட்டார். அவங்களால வானம்பாடியை கண்டுபிடிக்க முடியவே இல்லை. நேரத்தில் அரண்மனை அமைதியாக இருந்த நேரத்தில் அரசர் ஜன்னலுக்கு பக்கத்தில் போய் ஜன்னலை திறந்து காட்டை நோக்கி பார்த்தாரு. அந்த உண்மையான வானம்பாடி திரும்பவும் வராதான்னு ஏங்கினார். கனிவாக அதை அழைச்சாரு. வானம்பாடியே, தயவு செஞ்சு திரும்ப வா, நான் செஞ்சதெல்லாம் தவறுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ விரும்பிய போதெல்லாம் வந்து பாடிக்கிட்டு போகலாம். அப்படி வந்து பாடும்போது உன் பாடல் இன்னும் இனிமையாகுது. நீ என் கட்டளைக்குள்ளே இல்லை, நான் தான் உன் கட்டளைக்கு பணிகிறேன். தயவு செஞ்சு என் மேலே கருணை காட்டுன்னாரு. சாயந்தரமே சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வெளியில் சிறகடிக்கிறது கேட்டது. வானம்பாடி ஜன்னலோரமாக அமர்ந்து பாட ஆரம்பிச்சது. அரசருக்கோ அளவற்ற மகிழ்ச்சி. நீ வந்ததுக்கு நன்றின்னு அரசர் வானம்பாடி கிட்ட சொன்னார். ஜன்னலை திறந்து வச்சதுக்காக நன்றின்னு வானம்பாடியும் சொல்லிச்சு. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, அந்த வானம்பாடி தான் கடவுள், அந்த ஜன்னல் நம்மளுடைய மனசு, இந்த இயந்திர வானம்பாடி இந்த உலகத்தில் இருக்கிற மாயையான பொருட்கள், நாம தான் அரசர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஜன்னலை குழந்தையாக இருக்கும் பொழுது எதுவும் தெரியாதுங்க. இப்போது குழந்தைகள் இறைவனை காணுன்னு சொல்லுவாங்க, குழந்தையும் இறைவனும் ஒன்றுன்னுவாங்க. இப்போது அதுபோல் நம்ம குழந்தையாக இருந்தபோது இறைவனோட ஒன்றி இருக்கும், ஆனால் அது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஜன்னலை திறந்தே வச்சுருக்கிறதுனால கடவுளும் குழந்தையும் ஒன்றா இருக்குது. அதே சமயத்தில் வளர்ந்த பிறகு இயந்திர வானம்பாடி, அதாவது இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே நம்ம சிக்கிக்கிறோம். அந்த உலக வாழ்க்கையை நமக்கு நாம தான் இந்த உலகம் அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த உடலோடு பொருந்தி இருந்த அந்த உலக வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறோம். அதனால் பல சிக்கல்களுக்கு ஆளாகிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அரசரான நாம் மனிதர்கள் நம்ம மன ஜன்னலை இறைவனுக்காக திறந்து வைக்கும்போது, இந்த இயந்திர வானம்பாடிக்காக இல்லாமல் உண்மையான வானம்பாடி அந்த கடவுளுக்காக நம்ம திறந்து வைக்கும்போது கடவுள் உள்ளே வரும் என்று உணர்த்துவது தான் இந்த கதை. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.